என் பேர் அருளானந்தம். நான் ராஜபாளையத்துலேருந்து வரேன். இப்போ திருக்குரான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு உயிரை வாழ வைக்கிறது 1000 உயிர்களை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார். ஆனால் இஸ்லாம் சமூகத்தில் மட்டும் நிறையா பேர் 100க்கு எப்படியோ 99% எல்லாரும் மாமிசம் சாப்பிட்றாங்க. ஏன் இதை தடுக்கலாமா? சரி தம்பி அருளானந்தம் ஒரு நல்ல கேள்வி கேட்குறாரு. ஒரு உயிரை வாழ வச்சா நிறைய உயிர்களை வாழ வச்ச மாதிரி 1000ன்னு சொல்லப்படலை, ஏராளமா மனித குலத்தையே வாழ வைத்ததை போன்று என்று குரான் சொல்லுது. அப்போ உயிரை வாழ வைக்கிறேன்னு காலி பண்ணுறது நீங்கள் தானே. ஒரு நிகழ்ச்சி வர வழி இல்லை. ஒரு திருநாள் ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா நாங்கள்லாம் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் பிரியாணி தானே வெட்டுறிய, மாட்டுக்கறி ஆட்டுக்கறி. ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்குறாரு. ஆனால் இதை இந்த உயிர்களை கொல்றதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதை நம்ம யதார்த்தத்தை தாண்டி யோசிக்கக்கூடாது. நடைமுறையில் எதை பின்பற்ற முடியுமோ, பின்பற்ற வேண்டுமோ, எதை பின்பற்றினால் மனிதர்களுக்கு நன்மையோ அதைத்தான் சொல்லணுமே தவிர சித்தாந்தம் நல்லா இருக்கு என்பதற்காக வேண்டி சொல்லிடக்கூடாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நடைமுறையில் யார் ஃபாலோ பண்றது? நடைமுறைப்படுத்தி எதை காட்ட முடியுமோ அதைத்தான் சொல்லணும். ஒரு சின்ன தொகையை சார்ந்தவர்கள் அவங்க இது மாதிரி மாமிச உணவு கூடாது ஏன்னு கேட்டால் அது உயிரை வதைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு உயிரை கொலை செஞ்சு நம்ம உடலை வளர்க்கணுமா, தேவையில்லை என்று சொல்றாங்க. சரி, நான் ஒரு வாதத்துக்கு அதை ஏத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். நம்ம உயிரை கொல்லக்கூடாது என்று சொன்னால், உயிரை கொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நிப்பாட்டினேன்னு வச்சுக்குவோம். இந்த நிமிஷத்துல உயிரை கொல்லக்கூடாது நிப்பாட்டினா அடுத்த 24 ஹவர்ஸ்ல உலகத்துல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. 24 மணி நேரம் கேரண்டி. இந்த நிமிஷத்துல உலகத்துல இருக்கிற எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுப்பா, எல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ணு. ஏன்னா சாப்பிடுறதுக்கு மட்டும் கொல்லல, இன்னும் ஏராளமான தேவைகளுக்கு கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் சாப்பிடாதவர்களும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ எடுத்துக்கோ. சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன், பெரிய உதாரணம் சொல்லல. பாம்பு கடிச்சிருச்சு, ஒருத்தரை காப்பாற்றணும். எப்படி காப்பாத்துவிய? டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஊசி போட்டு காப்பாத்திடுவோம். ஊசியில என்ன ஏத்துவார் அவரு? கத்தரிக்காய் சாறு எடுத்தா ஏத்துவாரு? பாம்பை எடுத்து பாம்பை அறுத்து பாம்புடைய விஷத்தை எடுத்து அதுக்குள்ள கெமிக்கலை சேர்த்து அதை தான் உள்ள ஏத்துவார். இல்ல நான் பாம்பை கொல்ல மாட்டேன், அப்ப இவனை கொண்டு வர வேண்டியதான். பாம்பை கொல்ல மாட்டோம்னா பாம்பு கடிப்பட்டவன் அவன் ஜாவத்தானே வேணும். அப்ப என்ன பண்றது? அப்ப நம்ம அங்கீகரிப்போம். நான் பாம்பு கடி, என்னுடைய சகோதரன் பாம்பால கடிபட்டுட்டானா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போடுங்க, எத்தனை 1000 செலவானாலும் பரவாயில்ல. இந்த ஊர்ல இல்லாத பாம்பா, அனகொண்டா பாம்பா, மலைப்பாம்பா, என்னத்தை வேணாலும் வெட்டு, எங்க அண்ணனை காப்பாற்றணும் சொல்றமா இல்லையா? இது மாதிரி எத்தனை விஷயங்கள்ல. வீட்டில் நைட்டு தூங்கும் போது பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குட் நைட்டு, இந்த காயெல்லாம் விற்பனை நல்லா ஓடுதா, பேட்டு, இப்போ பேட்டு வந்துருக்கு, எலக்ட்ரானிக் பேட்டு. அந்த பேட்டு செய்யற வேலை என்ன, எலக்ட்ரானிக் குட்ஸ் செய்யற வேலை என்ன? வீட்டுக்குள்ள வர கொசு பூரா காலி பண்ணுதே. கொசு உயிர் இல்லையா? மாட்டு உயிர் மட்டும்தான் உயிர், ஆட்டு உயிர் மட்டும்தான் உயிர், கொசு உயிர் உயிர் இல்லையா? கொசுவை கொண்டுகிட்டே இருக்கலாமா? நான் கொசுவை கொல்ல மாட்டேன், நோயில டெங்கு சாக வேண்டியதான். நான் கொசுவை கொல்ல மாட்டேன்னா அப்ப நம்ம செத்துற வேண்டியதான். கொசுவால் ஏடிஸ் என்ற கொசு இத்தனை நோய்களை பரப்புது. அப்ப வீட்டுக்குள்ள கொசுவை சாகடிக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். பிறகு உயிரை கொல்லக்கூடாதுங்கிற நம்ம எங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம்? எந்த வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருக்கிற மல்டி கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு உருவாயிருக்குல்ல. முந்தி எல்லாம் பெயிண்ட்னு சொன்னா வெள்ளை கலர் சுண்ணாம்பு மட்டும் தான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சுண்ணாம்பு கரைச்சி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிக்கிறோம், நல்ல குவாலிட்டியான தரமான பெயிண்ட். இந்த பெயிண்ட் இல்லாத வீடு ஒண்ணு இருக்குதா? பெயிண்ட் அடிச்சீங்கன்னா 100கணக்கான ஆட்டை மாட்டையும் காலி பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஏன்? மாட்டு கொழுப்பு இல்லாம பெயிண்ட் ரெடி ஆகாது. அந்த கொழு தன்மை இருக்குதுல்ல, அந்த கொழுப்பு தன்மை வர்றதுக்காக அதுல மாட்டுடைய கொழுப்பை சேர்த்தா தான் பெயிண்ட் கிடையாது. அப்ப பெயிண்ட் அடிக்க மாட்டேன்னு சொல்லணும். சொல்றோமா? சாப்பிடுறத மட்டும் பாக்குறோமே, பெயிண்ட் அடிக்கிறத பயன்படுத்துறோமே, அதை விடுங்க. ஒரு செருப்பு கடையில் போய் நிக்கிறோம், நல்ல குவாலிட்டியான லெதர் செப்பல் கொடுங்க. அது என்ன லெதர்? வேப்ப மரத்து லெதரா, புளிய மரத்து லெதரா, என்ன லெதரு? ஆட்டை அறுத்த லெதர், மாட்டை அறுத்த லெதர் தானே. அப்ப நம்ம பெல்ட் போடுறதுக்கு லெதர், அப்ப ஆட்டை கொல்லலாம். நான் ஷூ போடுறதுக்கு ஆடு மாடுகளை கொல்லலாம். நான் ஹேண்ட்பேக் போட்டு நல்ல குவாலிட்டியான 2000 ரூபா கொடுத்து வாங்கினேங்க. ரெக்ஸின்ல வாங்கினா 200 ரூபா பேக்கு, லெதர்ல வாங்கினா 2000 ரூபா பேக்கு. 2000 ரூபா கொடுத்தாலும் சரிதான், 2 மாட்டை அடுத்து அதைத்தான் தோல்ல தொங்க போடுவேன். ஏன்னா அதான் குவாலிட்டி, காலத்துக்கும் கிடக்கும். லெதரா தேடி பிடிச்சி வாங்குறமே. என் ஹேண்ட்பேக்கு 2 மாட்டை கொள்ளலாம்னா திங்கிறதுக்கு கொண்டா என்ன? இன்னும் சொன்னா திங்கிறதுக்கும் கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம். திங்கிறதுக்கு கொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட அவர்களும் கொள்கிறார்கள். எப்படி கொள்றாங்க தெரியுமா? இன்னைக்கு நவீன அறிவியல் படி சொல்றதா இருந்தா, உயிர்கள் என்றால் எதற்கு உயிர் இருக்கிறது?
வளர்கிற அனைத்தும் உயிர் உள்ளவை. சயின்ஸ் சொல்லக்கூடிய செய்தி, எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் உயிர் இருக்கு. மைக் இருக்குது, மைக் வளருமா? வளராது. இதுக்கு உயிர் இல்லை. கத்திரிக்காய் வளருது இல்ல, மாங்காய் வளருது இல்ல, வெண்டைக்காய் வளருது இல்ல. அறிவியல் படி காய்கறிகளுக்கும் உயிர் இருக்கிறது. ஆட்டு உயிர் தான் உயிர், மாட்டு உயிர் தான் உயிர், கத்திரிக்காய் உயிர் உயிர் இல்லைன்னு சொல்லிடுவோமா? அந்த உயிரை மட்டும் கொள்றோம். தண்ணி நீங்க அந்த விடுங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீ, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி பாக்கெட் வாங்கி குடிச்சிட்டிய. ஒரு பாக்கெட் தண்ணியை வாங்கி குடிச்சா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சா கிட்டத்தட்ட 50,000 உயிர்களையாவது நீங்க கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு உயிரும் இல்லையா உள்ளுக்குள்ள? மாட்டைங்க ஆட்டை, மாடு இல்ல, ஆடு இல்ல, பாக்டீரியா இருக்குல்ல. நுண்ணோக்கி வச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள அப்படியே பூதாகரமா தெரியும். அதான் டாக்டர் சொல்றாரு, வெண்ணையை சுட வச்சு குடிங்கிறாள்ல. எதுக்கு சுட வைக்க சொல்றாரு? உள்ளுக்குள்ள நிறைய கிருமிகள் இருக்குப்பா, பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியா உடம்புக்கு போன கேடு செய்யும். அதனால எல்லாத்தையும் சூடு பண்ணி அழிச்சிரு, சாகடிச்சிரு. சூடு பண்ணி சாகடிச்சா சூப் வச்சு குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சூடு பண்ணிட்டா சூப் ஆயிடுச்சுல. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட பாக்டீரியா விலங்கினங்களுடைய சூப்பு இல்லாம நீங்க குடிக்கல. அப்ப மண்ணெல்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். மண்ணில் தான் உயிர் இல்லை. நம்ம எல்லா விதத்திலும் இதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன், இதுவெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை விடுங்க, 24 மணி நேரத்தில் செத்துருவோம்னு சொன்னேன். அது எந்த அர்த்தத்தில் தெரியுமா? இப்போ உலகத்துல மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை. சுவாசிச்சு முடிச்சு வெளியில வர்ற காத்து என்ன? கார்பன் டை ஆக்சைடு, கேடு கரியமில வாயு வெளியில வருது, பிராணவாயு உள்ள போகுது. இந்த மாதிரி பிராணவாயுவை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருக்கக்கூடிய உயிர்கள் எதுன்னு கேட்டா மனிதர்கள், ஆடு மாடு, விலங்குகள், உயிரினங்கள். மரம் செடி கொடிகள் இருக்குல்ல, அது கார்பனை உள்ளிழுத்து கொண்டு ஆக்சிஜனை மனிதர்களுக்கு தரக்கூடியதா இருக்கிறது. இப்ப உலகத்துல நீங்க உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்குவோம், உயிர்களுடைய எண்ணிக்கை தாறுமாற பெருகும். ஒரு நாள் நீங்க பிளான் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா உயிர்களுடைய வளர்ச்சி இருக்கிற அந்த கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு திடீர்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் 40 நாளைக்கு தடை விதிக்கும். என்ன அர்த்தம்? 40 நாள் தடை விதிச்சா மீன்களுடைய இனப்பெருக்கம் எக்கச்சக்கமாயிருமா. 40 நாள்லயே பல மடங்கு பெருகிரும்னா, நீங்க நாள் கணக்கில் மீனை பிடிக்காமல இருந்தா கடலே இருக்காது, ஃபுல்லா மீன் தான் இருக்கும். ஆடு மாடுகள் கொல்றமே எவ்வளவு கொல்றோங்கிறிய? ஒரு நாளைக்கு உலகத்துல கொல்லப்படுற ஆடு இருக்குதுல்ல, சாதாரணமா இந்த பெருநாள் எங்களுடைய பக்ரீத் பண்டிகை வந்துச்சு, ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாள்ல ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆட்டுக்குட்டியா இருப்பார். ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு வழங்குறதுக்காக. அவரே எல்லாத்தையும் திங்கிறதுக்காக அல்ல, ஏழை மக்களும் பயன்பெறட்டும்ன்றதுக்காக. ஒரு ஊர்ல எத்தனை முஸ்லீம் இருக்கிறார், எத்தனை ஆடு அறுப்பாங்க? சாதாரண கணக்கு போடுங்க, ஒரு ராஜபாளையத்துல மாத்திரம் குறைச்சு குறைச்சு கணக்கு போட்டாலும் ஒரு 5000ஆவது அறுக்க மாட்டாங்க. எவ்வளவு தலைக்கட்டு இருக்குங்க? 2000மா? 2000 தலைக்கட்டு வைங்களேன். 2000 பேர் ராஜபாளையத்தில் மட்டும். சிலிவில்லிபுத்தூர்ல எத்தனை ஆடு, வாசியநல்லூர்ல எத்தனை ஆடு, கடையநல்லூர்ல எத்தனை ஆடு, தென்காசியில எத்தனை ஆடு, அம்பாசமுத்திரத்துல எத்தனை, வீரநல்லூர்ல எத்தனை, திருநெல்வேலியில எத்தனை, மதுரை எத்தனை, திருச்சி எத்தனை, கோயம்புத்தூர் எத்தனை, அப்படியே லிஸ்ட போட்டு சென்னை போங்க, பக்கத்து மாநிலம் ஆந்திராவுக்கு போங்க, அங்கிட்டு இருந்து கர்நாடகா போங்க, அங்கிருந்து மும்பை போங்க, அப்படியே சுத்தி இந்தியாவை காலி பண்ணி இலங்கைக்கு போங்க, பாகிஸ்தான் போங்க, பங்களாதேஷ் போங்க, மலேசியா போங்க, வேர்ல்டு முழுக்க போங்க. ஒரு நாளைக்கு கோடி 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 பல கோடி, அத்தனை கோடி உயிர்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் அழிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தா எல்லாம் உலகத்தில் இருக்கும். உலகத்தில் இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறீங்களா, அவங்களும் ஆக்சிஜன் எடுப்பா. 2 பேருக்கு ஆக்சிஜன்ல போட்டீங்க. இன்னும் சொல்லதா இருந்தா மாடு என்ன செய்யும்? மாடு இருந்துச்சுன்னா ஆக்சிஜனை நமக்கு தரக்கூடிய மரஞ்செடியை பூரா காலி பண்ணிவிடும். எல்லா விவசாய நிலத்தை பூரா அதான திங்குது, இலை தலைகளை எல்லாம். அப்ப ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுது, போட்டி ஏற்படுது. சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லாட்டி அவ்வளவுதான், காலிதான். மூச்சு திணறி செத்தாங்கிற என்னது? சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கல. ஆடு மாடுகளை அறுக்க கூடாதுன்னா சுவாசிக்க ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் தேவைன்னா அப்ப என்ன சொல்லுவோம்? மனுஷன் வாழ வேண்டியது இருக்குதுல்ல, எடுத்துக்குவோம் தானே. அப்ப இது மாதிரி இதுதான் யதார்த்தம். அறுக்க கூடாது என்றால் வாழ இயலாது. உலகத்துல மனித குலம் தலைக்க வேண்டும். உலகத்தினுடைய இயற்கை நியதியை கடவுள் எப்படி வச்சிருக்கிறார்னா, ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கிற அடிப்படையில் தான். உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்கல்ல, உணவு சங்கிலினா என்ன? உலகத்தில் இருக்கிற ஒரு உயிர் இன்னொரு உயிரை காலி பண்ணி அதை தனது உணவாக்கி கொள்ள வேண்டும். இப்படி உணவாக ஆக்கினால்தான் உலகம் இயங்கும்.
ஒன்று இன்னொன்று காலி பண்ணுது. எல்லாம் அப்படித்தானே, மிருகங்களும் அப்படித்தான். மான புலி வேட்டையாடுது, ஒன்று தூக்குதுல. கோழியை கழுகு தூக்குது, கழுகு பாம்பு தூக்குது. இது அதை சாப்பிடு, அது இதை சாப்பிடுதுன்னு ஒன்றை ஒன்று அப்படி சாப்பிட்டு வருகிற காரணத்தினால்தான் அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை முறையாக நியாயமாக எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது. ஆக்சிஜனுடைய தேவை பற்றாக்குறை இல்லாமல் மனிதர்கள் நல்ல முறையில் சுவாசிக்க முடிகிறது. இன்னும் ஒருபடி மேலா சொல்றதா இருந்தா, சைவ பிரியர்களுக்கு நம்ம பார்வையில மரக்கறி உணவை எல்லாம் சைவம் தானே வச்சிருக்கிறோம். சைவ பிரியர்களுக்கு நல்லது செய்யறத ஒரு காரியம், நீங்க இது மாதிரி ஆடு மாடு திங்கிற ஆசாமிகளை பார்த்தா அவங்களுக்கு கை கொடுத்து அப்ரிசியேட் பண்ணணும். ஏன் இந்த இடம் தான் வேணும்னு நினைக்கிறான்ல, அதனால. அப்ப எனக்கு கத்திரிக்காய் தான் வேணும்னு எல்லாரும் போய் நின்னா ரேட்டு எகிரி போயிடும். ஆகிற ஒருத்தரும் ஒண்ணு ஏழை. பெரும் பெரும் கோடி அம்பானியும் பில்கேட்ஸும் மாத்திரம் தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்துட்டு மற்ற எல்லாரும் மண்ணெளி தின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். எனவே இந்த உயிர்களை கொல்வதுங்கிறது பொதுவாக உயிரை கொல்லக்கூடாதான். ஆனா தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கொன்றால் பாவம், தின்றால் போச்சுமா. ஒரு நியாயத்துக்கு தேவைக்காக வேண்டி கொள்ளுங்க, தேவை இல்லாம கொள்ளாதீங்க. ரசிக்கிறதுக்காக விளையாட்டுக்காக அது மாதிரி கொள்ளாதீங்க. அதனால் உனக்கு பயன் இருக்கிறதா, மனித குலத்திற்கு நன்மை இருக்கிறதா, அப்ப நீங்க அந்த உயிர்களை கொண்டு கொள்ளுங்கள். இப்ப இந்த உயிர்களை கொள்வதனால் பயனுக்காகத்தான் கொல்லப்படுகிறது, மனித குலத்துடைய நன்மைக்காகத்தான் கொல்லப்படுகிறது. இதை கொன்றால்தான் உலகத்தின் அனைத்து உயிர்களும் சுபிட்சமாக வாழ முடியும் என்ற காரணத்தினால் இஸ்லாம் இந்த சட்டத்தை